Good morning students. How are you all? I hope you are all fine and safe in your home. This is your maths teacher Tamil Ilakya. Today we are going to learn 4th standard maths unit 4 measurements. ஓகேங்களா? unit 4 measurements ல இன்னைக்கு நம்ம exercise number 4.2 வந்து பார்க்க போறோம். First question பாருங்க. Mohana bought 2 kg 600 gram grapes and 1 kilogram 450 gram guavas. How much more did Mohana buy grapes than guavas by weight? Yeah. So Mohana என்ன பண்றாங்க அப்படினா grapesம் guavaவும் என்ன பண்றாங்கன்னா வாங்குறாங்க. So grapes எவ்வளவு வாங்குறாங்க அப்படினா 2 kg 600 grams வாங்குறாங்க. Next guava எவ்வளவு வாங்குறாங்க அப்படினா 1 kg 450 grams வாங்குறாங்க. So question என்ன கேட்டிருக்காங்க அப்படினா மோகனா வந்து கோவாவை விட கிரேப்ஸ் வந்து எவ்வளவு அதிகமா வாங்கிருக்காங்க அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த 2 நம்பர்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணனும். சரிங்களா? 2 kg 600 gramல இருந்து 1 kg 450 gram வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஓகே நம்ம ஆப்ஷனை டிக் பண்ணலாம். சோ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 2 kg 600 gram. Okay, இது weight of grapes. Next weight of guava என்ன 1 kg 450 gram. So subtract பண்ணலாமா? subtract பண்ணும்போது so units நம்ம அப்படியே எழுதிக்கலாம். கிராமும் கிலோகிராமும் units. so units அப்படியே எழுதிக்கலாம். subtract பண்ணும்போது 0 minus 0 0. next 0 ல 5 subtract பண்ண முடியாது. that is impossible. so borrow பண்ணோம்னா இங்க 10 இருக்கும். இங்க பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் 10 minus 5 5 5 minus 4 1. ஓகே? நெக்ஸ்ட் கிலோகிராம்ல பாருங்க 2 minus 1 என்ன 1. சோ ஆன்சர் இஸ் 1 kg 150 gram. அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் 2. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. put greater than less than or equal in the boxes provided below. So என்ன பண்ண போறோம் அப்படினா கீழ கொடுத்திருக்க இந்த 2 நம்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி இந்த பாக்ஸ்ல வந்து ஓகே கரெக்ட்டான சிம்பல்ஸ் வந்து ஃபில் பண்ண போறோம். இது என்ன சிம்பல்? greater than symbol, this is less than symbol and this is equal symbol. ஓகேயா? So first question பாருங்க. 50 gram இருக்கு, இங்க 340 gram இருக்கு. ஓகேங்களா? So both are in same unit. ஓகே ரெண்டுமே என்னதா இருக்குங்க? கிராம்ல தான் இருக்கு. 50 ஓகேயா? So 50 பெருசா 340 பெருசா? is obviously 340 தான் பெருசு. So என்ன சிம்பல் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம்? less than symbol. ஓகேங்களா? So big number எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கணும் உங்களுக்கு இந்த ஓபன் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. 640 gram இங்க 800 gram. ஓகே 640 gram 800 gram. So இங்க பாத்தீங்க அப்படினா both are in same unit. இங்க கிராம் தான் இருக்கு, இங்க கிராம் தான் இருக்கு. So இங்க 640 இருக்கு, இங்க என்ன நம்பர் இருக்கு? 800 இருக்கு. சரிங்களா? So கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படினா இது உங்களுக்கு பிக் நம்பர். 800 தான் பிக் நம்பர். So நம்ம என்ன சிம்பல் போடணும் இங்க? less than symbol. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन 34 kg 22 kg. ஓகே? So இங்க பாத்தீங்கன்னா சேம் யூனிட். that is kilogram. இங்க நம்பர் 34 இருக்கு, இங்க 22 இருக்கு. So எந்த நம்பர் உங்களுக்கு இங்க பிக் நம்பர்? obviously 34 தான் பிக் நம்பர். அப்ப ஓபன் ஸ்பேஸ் உங்களுக்கு எங்க இருக்கணும்? இந்த பக்கம் இருக்கணும். அப்ப என்ன சிம்பல் எழுதுவீங்க? greater than சிம்பல் எழுதுவீங்க. ஓகே? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா fourth question. fourth questionல பாத்தீங்க அப்படினா 1000 gram இருக்கு, 1 kilogram இருக்கு. ஓகேங்களா? so both are in mixed unit. இங்க கிராம் இருக்கு, இங்க கிலோகிராம் இருக்கு. பட் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். சோ என்ன ஃபார்முலா அப்படினா 1000 gram equal to 1 kilogram. 1000 gram equal to 1 kilogram. அப்ப 1000 gramனா இது 1 kilogram க்கு ஈக்குவல். அப்ப இங்கே 1 kilogram, இங்கே 1 kilogramனா நம்ம என்ன சிம்பல் போடணும்? ஈக்குவல் சிம்பல். ஓகே புரியுதா? நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन addition, நார்மல் addition தான். ஓகேங்களா? சோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணனும்? always we started from left to right. okay 6 plus 3 add பண்ணுங்க. 6 plus 3 9. 2 plus 2 4. 3 plus 1 4. 6 plus 2 8. So the answer is 8 kilogram
449 gram. ஓகேப்பா. செகண்ட் क्वेश्चन பாருங்க. இங்க 4 plus 0 என்ன 4. 6 ஐயும் 7 ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படினா 13 வரும். என்ன வரும் 13. சோ 13. ஓகே 13 அப்படிங்கிறது 2 டிஜிட் நம்பர். அப்ப நம்ம எதை மட்டும் தான் எழுதணும் 3 மட்டும் ஆன்சர்ல எழுதிட்டு ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் பிளேஸ்ல கேரி ஓவர் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் 1 plus 5 6 6 plus 2 8. then இங்க பாத்தீங்க அப்படினா 6 plus 1 7 1 plus 1 2. so the answer is 27 kilogram 834 gram. okay அப்பா next the third questionல last sum என்ன இருக்குன்னு பாருங்க. okay so this is also addition. 3 plus 4 வந்து 7 3 plus 6 9 4 plus 2 6 and 4 plus 9 13. so the answer is 13 kilogram 697 gram. okay அப்பா so third question finish பண்ணியாச்சு. okay பா next வந்து fourth sum பார்க்க போறோம். fourth sum என்ன அப்படினா வந்து subtraction. ஓகேங்களா so subtractionல so questions ல என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு டைரக்டாவே அந்த கிலோகிராம் கிராம் வந்து செப்பரேட் பண்ணி so நம்பர்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போதும் ஜஸ்ட் வந்து சப்ட்ராக்ட் பண்ண மட்டும் போதும். ஓகே so first நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். நம்ம அடிஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணனும் லெஃப்ட் டு ரைட்ல என்ன ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேயா so இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 5 minus 5 என்ன 0. next 4 minus 7. ஓகேங்களா so that is impossible. நம்ம எப்போதுமே சப்ட்ராக்ட் பண்ணும்போது we always subtracted from bigger number to small number. big numberல இருந்து என்ன பண்ண முடியும் small number-ஐ சப்ட்ராக்ட் பண்ண முடியும். so என்ன பண்ண முடியாது இங்க small to bigல சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. so we want to borrow from previous place. so borrow பண்ணோம் அப்படினா இங்க 5 இருக்கும் இங்க என்ன இருக்கும் 14 இருக்கும். புரியுதாப்பா so 14 ல 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 7. okay next 5 minus 3 வந்து 2. here 8 minus 6 2. so the answer is 2 kilogram 270 gram. next second question பாருங்க. 0 minus 0 0. next 0 ல 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா no that is impossible. so இப்போ என்ன பண்றோம் borrow பண்ணனும்னா இங்க 10 இருக்கும் இங்க ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 8 இருக்கும். so 10 minus 5 5. next இங்க பாருங்க 8 ல 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா so impossible. so மறுபடியும் borrow பண்ணோம் அப்படினா இங்க 6 இருக்கும் ஓகே இங்க என்ன இருக்கும் 18 இருக்கும். so 18 ல 9 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா ரிமைனிங் 9. 6 minus 2 4. so the answer is 4 kilogram 950 gram. next third question பாருங்க. 7 minus 0 7 ல 0 சப்ட்ராக்ட் பண்ணா 7 தான் வரும். 4 minus 4 0. 1 minus 1 0. okay next 5 minus 2 என்ன 3. so இந்த நம்பரை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படினா 7 அப்படி ரீட் பண்ணுவோம் because ஒரு நம்பருக்கு பிஃபோர் zeros இருந்துச்சு அப்படினா there is no value for this 0. okay so answer என்ன அப்படினா 3 kilogram 7 gram. ஓகேப்பா next word problem பார்க்க போறோம். fifth question பாத்தீங்க அப்படினா the weights of 3 babies are respectively. அதாவது என்ன பண்றாங்க ஒரு 3 பேபிஸோட வெயிட்ட வந்து உங்களுக்கு ஆர்டரா கொடுத்திருக்காங்க. ஓகேயா சோ ஃபர்ஸ்ட் பேபியோட வெயிட் எவ்வளவு அப்படினா 3 kg 650 gram. next செகண்ட் பேபியோட வெயிட் 5 kg 420 gram and third பேபியோட வெயிட் 4 kg 750 gram. find their total weight. so total அப்படிங்கற வேர்ட் பார்த்தா நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன் ஆட் பண்ணனும். ஓகேங்களா சோ இப்போ ஸ்டேட்மென்ட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம் weight of first baby. weight of first baby. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஆட் பண்றதுக்கு முன்னாடி அந்த யூனிட்ஸ் செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்ப ஆட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சோ கிலோகிராம் இங்க எழுதலாம் கிராம் இங்க எழுதலாம். சோ weight of first baby. first babyயோட weight என்ன 3 kg 650 gram. சோ கிலோகிராமுக்கு நேரா 3 எழுதுறோம் இங்க கிராமுக்கு நேரா 650 எழுதுறோம். ஓகேயா நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம் weight of second baby. weight of second baby. second baby யோட weight என்ன 5 kg 420 gram. so 5 kg
420 gram. Next, weight of third baby. Weight of third baby. Third baby ஓட weight என்ன அப்படினா 4 kilogram 750 gram. 4 kilogram 750 gram. So இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? Total weight ஃபைண்ட் பண்ண போறோம். So என்ன பண்ணிக்கலாம் கீழ therefore total weight. So add பண்ணலாமா? add பண்ணோம் அப்படினா 0 plus 0 plus 0 0 5 plus 2 7 7 plus 5 12 12 க்கு 2 எழுதணும் remaining 1 carry over பண்ணிக்கணும் 1 plus 6 7 7 plus 4 11 11 plus 7 18 so 18 க்கு 8 மட்டும் தான் எடுக்கணும் because நம்ம கிராம்ல 3 digits வரைக்கும் தான் அலோவ் பண்ணணும் ஓகேயா so remaining 1 என்ன பண்றோம் கிலோகிராமுக்கு carry over பண்றோம் 1 plus 3 4 4 plus 5 9 9 plus 4 13 so the total weight of 3 babies ஓகேங்களா 3 babies ஓட total weight எவ்வளவு அப்படினா 13 kilogram 820 gram ஓகேயா next இந்த எக்சர்சைஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் ஓகே லாஸ்ட் சம் என்ன அப்படினா a shopkeeper had 275 kilogram 450 gram of coffee powder okay he sold 80 kilogram 475 gram how much coffee powder left okay ஒரு shopkeeper கிட்ட எவ்வளவு coffee powder இருக்கு அப்படினா 275 kilogram 450 grams of coffee powder அவர்கிட்ட இருக்கு he sold என்ன அவர் எவ்வளவு வித்திருக்காரு அப்படினா வந்து சேல் பண்ணிருக்காரு அப்படினா 80 kilogram 475 grams of coffee powder அவர் என்ன பண்ணாரு சோல்ட் பண்ணிட்டாரு so remaining left balance ஓகேங்களா சோ பேலன்ஸ் எவ்வளவு காஃபி பவுடர் இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க லெஃப்ட் அப்படிங்கற வேர்ட் பார்த்தா நம்ம என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும் ஓகே சோ ஆன்சர் எழுதலாம் ஃபர்ஸ்ட் எழுதணும் ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளவு காஃபி பவுடர் இருந்துச்சு சிமிலர் என்ன பண்ணலாம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அந்த யூனிட்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஓகேயா ஷாப்கீப்பர் கிட்ட ஓகேங்களா சோ எவ்வளவு காஃபி பவுடர் இருந்துச்சு அப்படினா 275 கிலோகிராம் 450 grams of coffee powder இருந்துச்சு he sold அவர் எவ்வளவு வந்து சேல் பண்ணிருக்காரு அப்படினா 80 கிலோகிராம் சோ 80 எப்படி எழுதணும் அப்படினா 1s க்கு நேரா 0 நெக்ஸ்ட் 10s க்கு நேரா 8 கரெக்ட்டான பிளேஸ்ல எழுதினா மட்டும் தான் நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும் 80 கிலோகிராம் 475 கிராம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படினா லெஃப்ட்னா என்ன பேலன்ஸ் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் அப்படினு சொல்லி என்ன பண்ண போறோம் ஃபைண்ட் பண்ண போறோம் ஃபைண்ட் பண்ணலாமா சோ சப்ட்ராக்ட் பண்ணலாம் 0 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா நோ சோ borrow பண்ணனும்னா இங்க 10 இங்க ரிமைனிங் 4 சரியா 10 5 என்ன 5 4 ல 7 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா that is impossible so again borrow பண்ணனும்னா இங்க 3 வந்துரும் இங்க 14 வரும் 14 ல 7 சப்ட்ராக்ட் பண்ணனும்னா ரிமைனிங் 7 இங்க 3 ல 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது சோ என்ன பண்றோம் again borrow பண்றோம் இங்க இருந்து borrow பண்ணும்போது இங்க 4 இருக்கும் இங்க 1 சேர்த்தனா 13 வந்துரும் சோ 13 ல 4 சப்ட்ராக்ட் பண்ணுங்க ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 9 இருக்கும் ஓகேப்பா நெக்ஸ்ட் 4 0 4 தான் 7 ல 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாது சோ borrow பண்ணனும்னா இங்க 17 இங்க 1 17 ல 8 சப்ட்ராக்ட் பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கனா 9 வரும் ஓகேயா இங்க பேலன்ஸ் இருக்க 1 அப்படியே கீழ எழுதுறோம் சோ ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளவு காஃபி பவுடர் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படினா 194 கிலோகிராம் 975 கிராம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா 6th क्वेश्चन வரைக்கும் finish பண்ணிட்டோம் சோ எக்சர்சைஸ் நம்பர் 4.2 வந்து finish பண்ணியாச்சு சோ என்ன பண்ணுங்க இந்த வீடியோஸை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கிளாஸ் வர்க்க நீட்டா ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க Thank you